Daily. Taste the Daily. அத்தை அத்தை ஐயோ என்னம்மா? இங்க பாருங்க அத்தை, அந்த மனோகர் செத்து போயிட்டானா. ஐயோ, என்ன சொல்ற? அப்ப மெசேஜ் அனுப்பியிருக்கான். யாரோ லேடி டாக்டர் மாதிரி வந்து அவனை பார்த்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவன் இறந்து போயிருக்கான். கையில இருந்த ஒரே சாட்சி அவன்தான். அவனும் இறந்துட்டானா? இனி என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியல அத்தை. முதல்ல இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப பப்புக்கு ஃபோன் பண்ண முடியாது. வேற யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு தெரியலையே. நம்ம வேணா நேரு போய் விசாரிச்சுட்டு வந்துடலாமா? வேணாமா, நீ போனா அது வேற மாதிரி ஆயிடும். ஒண்ணு பண்ணலாம், நம்ம கணேஷுக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரி. சரிங்க அத்தை. ஏன் பாபு, நீ ரொம்ப ராசியானவையா? நீ கூட இருந்தா கண்மணிட்ட இருந்து போன் வந்துட்டே இருக்கியா? கண்மணி, சொல்லு கண்மணி, எப்படி இருக்க? கணேஷ், எங்க இருக்கீங்க? எனக்கு ஒரு எமர்ஜென்சி. நான் பக்கத்துல தான் இருக்கேன். என்ன விஷயம்? கணேஷ், ஹாஸ்பிட்டல்ல இருந்த மனோகர் இறந்து போயிட்டானா. என்ன சொல்ற? பப்பு மெசேஜ் பண்ணிருக்கான். சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு சொல்லணும். நான் அங்க போனா வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்துரும். நான் தான் அவனை கொலை பண்ணிட்டேன்னு கிருஷ்ணா சொல்லிடுவாரு. சரி கண்மணி, நீ அங்க போவேனா? இப்ப நான் உடனே ஹாஸ்பிட்டல் போறேன். என்ன தகவல்னு பார்த்து நான் உனக்கு சொல்றேன். நீ போன வை. சரி கணேஷ், எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா தகவல் சொல்லுங்க. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி கண்மணி. யோ பாபு, வண்டியை நேரா எஸ்ஜி ஹாஸ்பிட்டல். சரி சார். சார், ஒரு நிமிஷம். என்ன சார் நடந்துச்சு? எப்படி அந்த மனோவர் செத்து போனா? நேத்தெல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு காலைல டீ குடுக்க போனேன், செத்து கிடக்குறான்ப்பா. நல்லா இருந்தவன் எப்படி சார் திடீர்னு சாக முடியும்? வேற யாராவது வந்து இடையில பார்த்தாங்களா சார்? நைட்டு சீனியர் டாக்டர்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்தது. முகத்துல மாஸ்க் போட்டிருந்துச்சு. அதனால முகம் எனக்கு சரியா தெரியல. கடைசியா ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னிச்சு. நானும் அலோவ் பண்ணேன். அந்த இன்ஜெக்ஷனால தான் செத்து போயிட்டானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த பொண்ணோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கா? அதை வச்செல்லாம் பார்த்துட்டாங்க. யாரோ எதுக்காகவோ பண்ண. இப்போ ஏன் தலை உருளுது. சரி சார். சரிப்பா, தேங்க்ஸ். அம்மா, வரும் வாப்பா. ஏன் இப்படி கத்துற? நிம்மதியா, சந்தோஷமா? எங்க போய் இந்த சந்தோஷத்தை கொண்டாடலான்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஏய் கிருஷ்ணா, என்ன நிம்மதி சந்தோஷம்னு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன உன் பிரச்சனை? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? அம்மா, இன்னும் இவ எத்தனை கொலை பண்ணுவா? இன்னைக்கு யார் யாரெல்லாம் கொலை பண்ணா உன் வெறி அடங்கும் சொல்லு. எல்லாரையும் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துறேன். கிருஷ்ணா, நான் வேற யார கொலை பண்ணேன்? இப்ப என்னமோ புதுசா ஏதேதோ சொல்றீங்க. என்னடா எதுக்கு எடுத்தாலும் அவ கொலை பண்ணான்னு வந்து நிக்கிற? அவ யாரடா கொலை பண்ணா? ஏய், நேத்து ராத்திரி போய் அந்த ரவுடி மனோகரை கொலை பண்ணிட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். ஐயோ, ஏய், என்ன கிருஷ்ணா இது? ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? என்ன பார்த்தா கொலை பண்றவன் யாராவது சொல்லுவாங்களா? நீங்க மட்டும் திரும்ப திரும்ப ஏன் இதே வார்த்தையை சொல்றீங்க? வருண், நீ ஏன் இப்படி புத்தி இல்லாம நடந்துக்கிற? ஒரு பேச்சுக்கே வச்சுக்கிட்டாலும் அந்த மனோகரை எதுக்கு கண்மணி கொலை பண்ணணும்? அந்த ரவுடி குணமாயிட்டான் நேத்தே இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. இன்னைக்கு அவனை கூட்டிட்டு வந்து விசாரிக்கலாம்னு சொன்னாரு. அவனை விசாரிச்சா உண்மை வெளியில வந்துரும்ல, அதுக்கு தான் கொலை பண்ணிருக்கா. வருண், அதுவும் டாக்டர் வேஷத்துல போய் கொலை பண்ணிருக்கா. நானா? கோடான கோடி உயிர்களை தினசரி காப்பாத்திக்கிட்டு இருக்கிற அந்த புனிதமான டாக்டர் வேஷத்துல போய் கொலை பண்ணிருக்கியே. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காத. கண்மணியும் நானும் இங்கதானே இருக்கோம். அப்புறம் எப்படி அவ போய் கொலை பண்ணிருப்பா? அம்மா, அதுலலாம் இவ பெரிய எக்ஸ்பர்ட். யார் கூட இருந்தாலும் அவங்க கண்ணுல மண்ணள்ளி தூவிட்டு இந்த வேலையை கச்சிதமா செஞ்சிருவா. நாமெல்லாம் ஒன்னா இருந்த இடத்துல தானே இவ பூமியை கொலை பண்ண ஏற்பாடு பண்ணா. இது பாருங்க கிருஷ்ணா, மனசாட்சி இல்லாம பழிக்கு மேல பழி போட்டுக்கிட்டு போகாதீங்க. என் மனசு கொதிக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. ஏய், நீ பண்ண காரியத்தால என் இதயமே கருகி போய் கிடக்குது. நீ மனசு கொதிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இத பாருப்பா, நீ பூமி மேல கண்மூடித்தனமா அன்பு வச்சிருக்க. அந்த அன்புனாலேயே நீ மத்தவங்கள சித்திரவதை பண்ற. கண்மணி,
பூமியும் கொலை பண்ணல, அந்த ரவுடியையும் கொலை பண்ணல. அது எனக்கே நல்லா தெரியும். சும்மா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. மா இவ கொலை பண்ணலையா? இவ ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? ஒரு நிமிஷம் இந்த வீடியோல இருக்கிறத பாருங்க. பாருங்க, நல்லா பாருங்க. அத்தை இது பாருங்க, இது நானா. முகம் சரியா தெரியல, நட கூட கண்மணி மாதிரி இல்ல. ஏண்டா எவ்வளவு ஒருத்தியோட வீடியோ எடுத்துட்டு வந்து உயிரை வாங்குற? மா அதுல அவளோட முகமும் தெரியல, நடையும் அவள மாதிரி இல்லன்னு எனக்கும் தெரியும். கூட இருக்கிறவ அப்படி எந்த தடையும் தெரியாதபடி கொலை பண்றதுல ஒரு கில்லாடி. அத நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த வீடியோவை காட்டினேன். அத்தை என்னால இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் கேட்கவே முடியல. இப்பவே செத்துடலாம் போல இருக்கு. செத்துரு, அப்ப செத்துரு. விடுமா, விடு. இனிமே இந்த மாதிரி பைத்தியம் புடிச்ச மாதிரி நடந்துக்கிட்ட எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் பாத்துக்க. இவ கொலைகாரியா? இவளையா கொலைகாரின்னு சொன்ன? கொலையெல்லாம் பண்ணது யாருன்னு தெரியுமாடா உனக்கு? யாருன்னு தெரியுமா? உன் அக்கா வாசுகி. என்னமா சொல்ற? என் பூமியை கொலை பண்ணது வாசுகியா? ஆமா. இல்ல இல்ல, வாசுகி தான் பூமியை கொலை பண்ணான்னு கண்மணிக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ ஆதாரம் ஆதாரம்னு கேக்குறியே, அந்த ஒண்ணுக்காக தான் நாங்க 2 பேரும் அலன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கோம். கையில ஆதாரம் எல்லாமே வாசுகி தானே சொல்லிடக்கூடாதுன்னு பொறுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ருத்ரா கொலையில முக்கியமான சாட்சி. அவளை உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு தான் அன்னைக்கு அவ குழந்தைய கணேஷ் கிட்ட கொடுத்து நாங்க அவளை கூட்டிக்கிட்டு நீ கேட்ட சாட்சியை கொடுக்கறதுக்காக தான் அங்க வந்தோம். ஆனா படுபாவி மாதவன் அந்த குழந்தைய அவன் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த ருத்ராவும் பொய் சாட்சி சொல்லிட்டு ஓடி போயிட்டான். இத பாருப்பா, நாங்க 2 பேரும் உண்மைக்காக போராடுறோம். சத்தியத்தை உன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்காக போராடுறோம். நீ என்னடானா இவளையே சந்தேகப்பட்டு இருக்க. நான் கொலை பண்றவ இல்ல கிருஷ்ணா. அந்த வார்த்தையை என்னால தாங்க முடியல. தயவு செஞ்சு இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லி என்ன சாகடிச்சிடாதீங்க. அம்மா இவன் என் பூமிக்கு விஷம் கலந்த விபூதியை கொடுத்திருக்கா. அந்த ருத்ராவை மிரட்டி பொய் சாட்சி சொல்ல வச்சிருக்கா. இன்னும் நிறைய வேலை பார்த்திருக்கா. அதுக்கெல்லாம் சாட்சி இருக்கு. அது எப்படி பொய்யாகும்? ஐயோ வருண், இங்க பாருப்பா, நீ சொல்ற எல்லா இடத்துலயும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. இது பாருப்பா, வேற யாரோ இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. கண்மணி பாவம், அவ உன்னை காதலிச்சதை தவிர வேற எந்த பாவமும் அவ பண்ணல. இத பாரு, அவளை குத்தம் சொல்லாம உண்மை என்னன்னு கொஞ்சம் தேடி பாரு. சண்டைக்கு வந்துட்டான், சண்டைக்கு. இத பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பழி சொல்றதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த நடக்கிறது வேற. நீ வாமா. அம்மா Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.